மதிப்பு மிகுந்த வாக்காளர் பெருமக்களே, பழனி சட்டமன்ற தொகுதியில ஒரு பெரிய மாற்றத்திற்காக நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றோம். ஐயா 10 ஆண்டு காலம் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இங்கே இருந்து மொத்த பழனியும் நாசப்படுத்தி விட்டு இங்கிருந்து எஸ்கேப் ஆகி திண்டுக்கல்ல போய் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் நின்று கொண்டிருக்கின்றோம். இங்கேயே இருப்பேன், மக்களுக்கு சேவை செய்வேன், மக்களுக்கு அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொன்ன பார்த்துவாங்க. ஐயா பார்த்துவாங்க, பார்த்துவாங்க ஐயா, பார்த்துவாங்க, பார்த்துவாங்க. நல்லா இருக்கீங்களானே, நல்லா இருக்கீங்களானே, நல்லா இருக்கீங்களா? கடந்த 10 ஆண்டு காலமாக, அன்னை கொஞ்சம் மைக்கு மட்டும் சவுண்ட் வைங்க. 10 ஆண்டு காலமாக பழனி சட்டமன்ற தொகுதியினுடைய உங்களுடைய உறுப்பினராக இருந்து பழனிக்கு எதுவுமே செய்யாம பழனி எல்லாம் கெடுத்து விட்டு எனக்கு தைரியமாக இங்கிருந்து போய் திண்டுக்கல்ல நின்று கொண்டிருக்கின்றான். காலையில திண்டுக்கல்ல பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு வரும் பொழுது அண்ணன் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொன்னார்கள், தம்பி நீ எது கவலைப்படாத, உறுதியா இங்க அந்த தம்பியை தோற்கடிச்சிருவேன், திரும்ப நான் தான் மிகப்பெரிய சரித்திர வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெறுவேன். ஐயா, தமிழகத்துல எங்கேயும் இல்லாத அநியாயம். இந்த ஒரு மாவட்டத்துல ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில ஐ பெரியசாமி அவர் நிற்கின்றார். பக்கத்து சட்டமன்ற தொகுதி திண்டுக்கல்ல அவர் பையன் ஐபி செந்தில்குமார் நிற்கின்றார். ஐயா, நம்ம பேங்க்ல ஒண்ணு சொல்லுவோம், அண்ணே எங்கனே ஊர் விட்டு ஓடி போயிட்டாருன்னா அண்ணே ஐபி கொடுத்துட்டாருங்க அப்படிம்பாரு. ஐயா தெரியுமாங்க ஐயா? ஐயா, நம்ம கிராமத்துல நம்ம போய் சில இடத்துல கேட்போம், அண்ணா என்னன்னா தம்பி ஊர்ல காலான், அண்ணே ஐபி கொடுத்துட்டு ஊர்ல விட்டு ஓடி போயிட்டார். எனக்கு ஐபி செந்தில்குமார் ஐபி கொடுத்து விட்டு ஊர்ல இருந்து ஓடி போய் திண்டுக்கல் நின்று கொண்டிருக்கிறார் என்பதை அருமை சொந்தங்கள் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. உங்களுக்காக பணி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வேட்பாளர் நம்முடைய வெற்றி வேட்பாளர் ரவி மனோகரன் அவர்கள் மோடி நின்று கொண்டிருக்கிறார். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு ரெட்டலை மிகச் சிறப்பாக இங்கே தமிழகத்துல 169 தொகுதியில ரெட்டலை நின்று கொண்டிருக்கிறது. மே 4ஆம் தேதிக்கு பிறகு நம்முடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்கின்றார். அருமை சொந்தங்களே, பழனி நமக்கு தெரியும் ஒரு காவி கோட்டை. காவி கோட்டையில நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய அந்த சொந்தங்கள் எல்லாம் இங்க இருந்து கொண்டிருக்கின்றது. அண்ணன் அந்த கொடியை மட்டும் கொஞ்சம் கீழே இறக்கிட்டீங்கன்னா எல்லோருக்கும் அந்த கொடி தெரியும். அப்படியே கீழே இறக்கி பிடிச்சிக்கங்க. தாய்மார்கள் எல்லாம் பாவம் வெயில் நிக்கிறாங்க, பார்க்க வந்திருக்கிறாங்க. அவங்க பாவம் அண்ணா கொஞ்சம் கொடியை மட்டும் கீழே இறக்கிங்க. சகோதரர்களா, பாட்டாளிகளா, ஐஜேகே கட்சி என்ன, பாரதிய ஜனதா கட்சி என்ன, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக், நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி, கொஞ்சம் கொடியை தம்பி கொடியை கீழே இறக்கணும். தூரத்துல இருந்து மக்கள் பார்க்கறாங்க, தப்பு. இந்த மாதிரி கொடி பிடிக்கிறது தப்பு. கொஞ்சம் சைட்ல வந்துருங்க, கொடி சைட்ல வந்துருங்க ஐயா. மக்கள் பாருங்க, அந்த பில்டிங் மேல நிக்கிறாங்க பாருங்க. கொடி 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 இருக்கிறவங்க சைட்ல வந்துருங்க, கொடி இருக்கிறவங்க சைட்ல வந்துருங்க. தம்பி தம்பிகளா ஒரு சைட்ல வந்துருங்க. நன்றி 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 நன்றி. வந்துடா சூப்பர் தம்பி, சூப்பர், அருமை அருமை. சகோதரா கொஞ்சம் சைட்ல வந்துரு தம்பி. தம்பி மறைக்கூடாது, பின்னாடி மறைச்சாலும் ரொம்ப தப்பு. அரசியல் பாவம், மக்கள் வெயில் வந்து நிக்கிறாங்க பாருங்க. அருமை சொந்தங்கள, இன்னைக்கு இங்க தம்பிகளா கொஞ்சம் கொடிய சைட்ல கொண்டு வந்துருங்க தம்பிகளா அப்படின்னு தயவு செஞ்சு அண்ணன் கேட்கிறவங்க, அண்ணன் கேட்ட செய்யணும். ஒரு சைட்ல வாங்க, சைட்ல வாங்க. மக்களை மறைக்காதீங்க. அண்ணன் கொஞ்சம் கொடி. அண்ணன் ஐயா, நீங்க திரும்பி பாருங்க, பின்னாடி எத்தனை பேர் நிக்கிறாங்கன்னு பாருங்க. பில்டிங் மேல நிக்கிறாங்க, அவங்க தெரியணும்ல பாவம். அதை கொடியை கொஞ்சம் சைட்ல கொண்டு வாங்க. அருமை சொந்தங்கள, இந்த தொகுதியில் இருந்து ஐபி கொடுத்து விட்டு திண்டுக்கலுக்கு சென்று விட்டார் என்று சொன்னோம். இன்னைக்கு பழனி எந்த அளவுக்கு நாசப்படுத்தி இருக்காங்கன்னா, 6 முறை வீடுகள்ல 3வது வீடாக இருக்கக்கூடிய எம்பெருமான் முருகன் அவர்கள் குடியிருக்கக்கூடிய பழனி மலையில நம்முடைய முருகன் சாமி இருக்கிறார். ஐயா, ஆண்டுக்கு 200 கோடி ரூபாய் வருமானம் வரக்கூடிய ஒரு கோவில். கோவிலுடைய சொத்து மட்டுமே 1500 கோடி ரூபாய் இருக்கு. 1500 கோடி ரூபாய். ஆனா பழனி நகரத்தை எப்படிங்க ஐயா வச்சிருக்கிறாங்க? குப்பை மேடுகளாக, குப்பை கூலமாக வைத்திருக்கிறாங்க. இந்தியாவில் பாருங்க, 5000 to 3 லட்சம் பேர் வசிக்கக்கூடிய நகரத்துல சுத்தத்தின் அடிப்படையில பழனி எந்த இடத்துல கூட 585வது இடத்துல எடுத்துக்கோங்கப்பா. 585வது இடத்துல மத்திய அரசு ஒரு ஆண்டும் கூட ஒரு நகரத்துக்கு ஒரு தரமதிப்பீடு கொடுக்கிறாங்க. அந்த நகரம் சுத்தமா இருக்கா, குப்பையை பிடிக்கிறாங்களா, மக்கும் குப்பை மக்காத குப்பை பிடிக்கிறாங்களா, குடிக்கிற தண்ணி சுத்தமா இருக்குதா, தண்ணியில குப்பை கிடக்குதா, கழிவுகள்லாம் போய் தண்ணியில சேருதா, இதெல்லாம் மத்திய அரசு கணக்கு போட்டு ஒரு ஆண்டும் இந்தியாவில் தரவரிசை பட்டியல் கொடுக்கிறாங்க. இன்னைக்கு 50,000 to 3 லட்சம் பேர் வசிக்கக்கூடிய நகரத்துல
585வது இடத்துல பழனியை வச்சிருக்கிறான். ஐயா முருகன் இருக்கக்கூடிய இடம், குண்டு இருக்கக்கூடிய இடம். தினமும் உங்களுக்கு எத்தனை பேர் வர்றாங்கன்னு தெரியும். 70,000 பேர் இந்த பகுதியில் இருக்கிறான். கோயிலுக்கு வர்றவங்க, வியாபாரம் பண்றவங்க, விவசாய பெருமக்கள், உற்பத்தி செய்த பொருட்களை இங்கே சந்தைக்கு கொண்டு வருவங்க, அந்த ஊரை குப்பை மேடுகளாக மாற்றி இருப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை. இதுக்கு தொகுதியில் இத்தனை காலமாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு ஐ.பி. செந்தில்குமாரனுடைய சாதனை. அருமை சொந்தங்களே, நமக்கு தெரியும் தமிழகத்தில் ஊழல் கட்சி இருக்கு, ஊழல் வாதி இருக்கிறாங்க. ஊழல் குடும்பத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அறிவாலயத்து குடும்பம். அதே மாதிரி அண்ணன் ஐ. பெரியசாமி அவருடைய மொத்த குடும்பமே ஊழல்வாதிகள் தான். இதற்கு முன்பு அமைச்சராக இருந்த பொழுது வருமானக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு 2011 11 காலம் அவர் மேல இருக்கு. 2025 ஆகஸ்ட்ல அந்த வழக்குல ஐ. பெரியசாமி அவர்கள், அவருடைய மகன் ஐ.பி. செந்தில்குமார் அவர்கள், ஐ. பெரியசாமி அவருடைய மகள் 3 பேரும் அந்த வழக்கில் இருக்கிறார். சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்திற்கு ஐ.பி. செந்தில்குமார் போனார். ஐயா, என் மேல போட்டிருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் ரத்து பண்ணுங்க. உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கை ரத்து செய்யல. ஐயா, நான் பாட்டுக்கு ஏதாச்சும் பேசிட்டு போயிடுவேன், யாராச்சும் கைதானா அப்புறம் எந்த நிலைமையில போட்டுருவாங்க. நான் நடக்கிறதா உங்களுக்கு சொல்றேன். அதனால இந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. எப்போது வேண்டுமானாலும் ஐ.பி. செந்தில்குமார் கைது செய்யப்படலாம் என்கிறதெல்லாம் இருக்கு. அருமை சொந்தங்களே, மறந்து விடாது. 2025 ஆகஸ்ட் மாசத்துல ஐ.பி. செந்தில்குமார் அவருடைய குடும்பத்திற்கு சொந்தமான இடத்துல அமலாக்கத்துறை இடி ரைடு நடத்தினாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்காதீங்க. ஐயா, எதற்காக பழனியிலிருந்து ஓடி போனாருன்னா, இங்க நின்றால் மக்கள் டெபாசிட் கூட கொடுக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு தெரியும். ஐயா, எப்பவுமே நாம சொல்லுவோம், ஒரு படத்துல ஐயா செந்தில் அண்ணன் கவுண்டமணி அண்ணன் பொண்ணு பார்க்க போவாங்க. அப்ப ரோட்ல போற வண்டி சேரு சட்டை மேல அடிச்சோம். அப்ப கவுண்டமணி என்ன கேட்பாங்க, தம்பி செந்தில் சட்டை எப்படி ஆகி போச்சு? அண்ணன் என் சட்டையை போட்டுக்கங்க. சட்டையை போட்டு கவுண்டமணி போய் பொண்ணை பார்த்துருவாரு. அப்ப செந்தில் என்ன சொல்லுவாரு, அண்ணன் மாப்பிள்ள அவருதான், சட்டை என்னோடது தாங்க அப்படிம்பாரு. அதே மாதிரி அருமை சொந்தங்களே, எனக்கு திமுக காரங்க இங்கிருந்து தப்பித்துக் கொண்டு அவர்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் பழனியில் நின்னா மக்கள் தங்களுடைய கோபத்தை எல்லாம் காட்டி டெபாசிட் கூட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்காது என்று தெரிந்து மாப்பிள்ள நான் தான் சட்ட கம்யூனிஸ்ட் கட்சியில கம்யூனிஸ்ட் கட்சியை கொண்டு வந்து நடத்திருக்கான். ஐயா, இந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் யாருக்கு ஐயா? திண்டுக்கல்ல 2 முறை போட்டியிட்டு 2 முறையும் அங்கே தோல்வியை தழுவி இன்னைக்கு திண்டுக்கல்ல இருந்து எக்ஸ்போர்ட் ஆகி பழனிக்கு வந்திருக்கிறார். பழனிக்கு எக்ஸ்போர்ட்டரா வந்திருக்கிறார். நாம இங்க இம்போர்ட் பண்ணி உள்ள வந்திருக்கிறார். ஐயா, நம்ம சந்தையில சொல்லுவோம், உள்ளூர்ல ஒரு மாட்டை விற்க முடியலன்னா முதல்ல கூட்டு போவோம், விற்க முடியாது. 2வது சந்தை கூட்டு போவோம், விற்க முடியாது. ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க, அண்ணே தூரத்தில் இருக்கிற சந்தை கூட்டு போங்க, வித்தரலாம். உள்ளூர்ல விற்க முடியாத மாட்டை திண்டுக்கல்ல இருந்து பிடித்துக் கொண்டு வந்து பழனியில கட்டி வைத்திருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, இந்த முறை ஒரு சரித்திரம் காணாத ஒரு தோல்வியை நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி கொடுக்கும். அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்ல, உள்ளூர்ல விலை போகாத மாடு வெளியூரிலும் விலை போகக்கூடாது என்பதை நீங்கள் இந்த முறை உறுதிப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருமை சொந்தங்களே, இவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. ஐயா, கம்யூனிஸ்ட் கட்சியில் 2 இருக்குது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஐயா, பகல்ல திருற ஒருத்தர், நைட்ல திருற ஒருத்தர், 2 பேர். முதல்ல கம்யூனிஸ்ட் கட்சி நல்லா தான் இருந்தது. இவங்க எல்லாம் நல்லவர்கள் இருந்த கட்சி. கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது எப்பவுமே பெரிய மதிப்பு மரியாதையை வச்சிருக்கிறோம். என்னைக்கு அவங்க திமுக அக்கவுண்ட்ல பணம் வாங்கலாங்களோ அன்னையிலிருந்து அந்த கட்சியின் மீது எந்த மதிப்பு மரியாதை இல்லைங்க. இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சண்முகம் தான் தமிழகத்தினுடைய தலைவர். ஒரு பேட்டியில கேட்கிறாங்க, ஐயா திமுக ஊழலா பண்றானே, நீங்க கூட கூட்டணியில் இருக்கிறீங்களே. அதுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? திமுகவுடைய ஊழலுக்கு நாங்கள் பொறுப்பேற்க மாட்டோம். அப்ப எதுக்கு அந்த கூட்டணியில் இருக்கிறீங்க? தெரியாம கேட்க, எதுக்கு அந்த கூட்டணியில் இருக்கிறீங்க? ஐயா, இங்க ஒரு எம்பியை தேர்ந்தெடுத்தீங்க, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்பியை பழனியில தேர்ந்தெடுத்தீங்க. அவர் தேர்தலுக்கு அப்புறம் யாராச்சும் பாத்தீங்களா? நன்றி சொல்ல வந்தாரா? அவருக்கு பழனி எங்க இருக்கிறாரு தெரியுமாங்க ஐயா? ஒரு எம்பியை தெரியாம தேர்ந்தெடுக்க இந்த பாடுபடுறோம். ஒரு எம்எல்ஏ தப்பி தவறி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் வந்தாங்கன்னா என்ன நடக்கும் நீங்க எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதில் அருமை சொந்தங்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக இரட்டை இலையில நம்முடைய வெற்றி வேட்பாளராக நிகழக்கூடிய அண்ணன் ரவி மனோகரன் அவர்களுக்கு வெற்றி வெற்றி வெற்றியை நீங்கள் ஏப்ரல் 23ஆம் தேதி உறுதி செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, பழனியில் எவ்வளவு பெரிய அட்டுழியம் பண்ணாங்க பாருங்க. கிரிவீதி, அடிவாரத்தில் கிரிவீதி உள்ள வந்து அடிச்சு துவைச்சு
எல்லாம் கடைகள்லாம் உடைத்து எதோ பண்ணி வச்சுட்டாங்க. கேட்ட கோடி தலை மேல போட்டு விட்டாங்க. ஐயா இன்னைக்கு 3000 பேர் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 3000 பேர். அண்ணன் ரவி மனோகரன் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். அவர்கள் வெற்றி பெற்று வந்தவுடன் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி நம்முடைய முதலமைச்சர் மே 4ஆம் தேதிக்கு பிறகு பேசி இந்த 3000 பேருக்கும் வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுக்கப்போம். இன்னைக்கு அண்ணன் சொல்றாங்க, அண்ணன் 3000 கம்மி, குடும்பம் 3000, அதை தாண்டி ஆயிரக்கணக்கில் இங்க இருக்கிறாங்க. எல்லாரையும் அண்ணன் ரவி மனோகரன் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். ஐயா உங்களுக்கு தெரியும், வையாபுரி குளமாக இருக்கட்டும், சண்முக நதியாக இருக்கட்டும், அதையெல்லாம் டிரைனேஜ் மாதிரி மாற்றி வச்சிருக்கிறான். அதையும் சுத்தப்படுத்த வேண்டிய நம்முடைய பொறுப்பு. ஐயா அதனாலதான் பழனியினுடைய தரவரிசை 585வது இடத்துல இருக்கு. அதாவது ரவி மனோகரனுடைய பெரிய பொறுப்பு பழனியை சுத்தப்படுத்தி மறுபடியும் முருகபெருமான் வசிக்கக்கூடிய இந்த குன்று, இந்த மலைப்பகுதியை ஒரு சுத்தமான நகரமாக மாற்ற வேண்டிய ஒரு பெரிய கடமை அவருக்கு இருக்கு. கொடைக்கானல் புறவழிச்சாலை அமைப்போம் ஐபி செஞ்சுட்டு ஐபி வாங்கிட்டு வேற ஊரு ஓடி போயிட்டாரு. புறவழி சாலையும் கூட செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஐயா ஈரோட்டிலிருந்து பழனி ரயில் பாதை 1938 இருந்து கேட்கிறீங்க. பிரிட்டிஷ் காலத்துல முதல்ல 20 கோடி ரூபாய் நம்முடைய அண்ணன் கார்வேந்தர் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது 20 கோடி ரூபாய் கொண்டு வந்தார். நிலத்தை கையகப்படுத்தல, பணம் போயிடுச்சு. 2020 காலகட்டத்தில் 100 கோடி ரூபாய் வந்துச்சு மத்திய அரசு, அதுவும் போயிடுச்சு. 2024-25 50 கோடி ரூபாய் வந்துச்சு, அதுவும் போச்சு. ஐயா அந்த வழித்தடம் மிக மிக முக்கியமான ரயில் வழித்தடம். பழனி காங்கேயம் ஈரோட்டுக்கு போகக்கூடிய வழித்தடம். அதனால் இதையும் கூட மத்திய அரசோடு இணைந்து நாம் எல்லாம் இருக்கின்றோம். அண்ணன் ரவி மனோகரன் அவர்கள் இந்த திட்டத்தையும் கூட உங்களுக்கு கொண்டு வர போகின்றார்கள். கொய்யாக்காய், மாங்காய், வெள்ளரி பிஞ்சு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி விவசாய பெருமக்கள் விளைக்கின்றார்கள். குளிர்பதன கிடங்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை. அது சேமிப்பு கிடங்கு இருக்கா? அதுவும் இல்லை. சும்மா வெட்டிக்கு ஒரு எம்எல்ஏ 10 ஆண்டு காலமாக அதையும் செய்யாம எங்கிருந்து போயிட்டாரு. அதையும் செய்ய வேண்டிய கடமை நம்ம தான் இருக்கிறோம். அருமை சொந்தங்களே இப்பதான் பழனியில வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தணும். தனி மாவட்டமாக பழனியை அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஆர்ப்பாட்டத்தை இப்பதான் நம்ம நடத்தி முடிச்சிருக்கிறோம். ஐயா தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டம் நிச்சயமாக வர வேண்டும் என்றால் முதலாக பழனி மாவட்டம் தான் அதுல வரணும். ஐயா இவ்வளவு வருமானம், இவ்வளவு மக்கள், இவ்வளவு விவசாய பெருமக்கள் இருந்தும் இல்லை. ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன எத்தனை மாவட்டத்தை உருவாக்குனாங்க? 2021 வரை திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டுகள் ஒரு மாவட்டத்தை உருவாக்குனாங்களா? இல்ல இல்ல, ஒரு மாவட்டம் கூட உருவாக்கவில்லை. அதையும் கூட மே 4க்கு பிறகு அதையும் நாம் செய்வோம் என்கின்ற உறுதிமொழி உங்களுக்கு அளிக்கிறோம். அருமை சொந்தங்களே, வெயிலுடைய தாக்கத்தை பொருட்படுத்தாம பழனியில மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து நீங்களால நின்று கொண்டிருக்கிறீர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்க. பழனியிலிருந்து கொடைக்கானலுக்கு ரோப்கார். ஐயா உள்ளூர்ல ரோடே போடுற மக்கள் இல்ல, பழனியிலிருந்து கொடைக்கானலுக்கு ரோப்கார் போறன்னு பொய்ய வேலை சொல்லியிருக்கிறோம். அதையும் அண்ணன் ரவி மனோகரன் அவர்கள் தான் செய்ய வேண்டும். பழனி தொகுதியில பச்சையாற்றில் அணை கட்டி பழனி மற்றும் தொப்பம்பட்டி ஒன்றியங்களுக்கு நீர்ப்பாசன வசதி அதுவும் செய்யல. பழனி மேற்கொண்டியத்தில் பச்சையார் அணை திட்டம் செய்யல. பழனியில் சித்த மருத்துவ கல்லூரி தொடங்குவோம் செய்யல. பழனியை மாவட்டமாக அறிவிப்போம் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து அதையும் செய்யல. அருமை சொந்தங்களே, இத்தனை பொய்களை சொல்லி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்கணும். அது மாப்பிள்ளையா இருந்தாலும் சரி, மாப்பிள்ளை சட்டையா இருந்தாலும் சரி, 2 பேருக்கு நீங்க வீட்டுக்கு வரக்கூடாது. இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியா முழுவதும் மக்கள் நிராகரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். எந்த காரணத்திற்கும் வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டார்கள். அதனால தயவு செய்து விட்டார்கள். அருமை சொந்தங்களை, இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு பாராளுமன்றத்தில் நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் எல்லாம் 131வது அரசியல் திருத்த சட்ட மசோதாவுக்கு ஓட்டு போட்டுட்டாங்கன்னா, சரியா போட்டுட்டாங்கன்னா, நம்முடைய தாய்மார்கள் இங்க நிக்கிறீங்க. 2029 லோக்சபா தேர்தலில் இருந்து 33% இடஒதுக்கீடு நம்முடைய சகோதரிகளுக்கு வர. ஐயா எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. திமுக காரர் ஓட்டு போட மாட்டான்னு எனக்கு தெரியும். அவங்களோட சேர்ந்து கம்யூனிஸ்ட் காரனும் ஓட்டு போட மாட்டான்னு தெரியுது. 4 மணிக்கு நீங்க மண்டபாலம் தெரிந்து மோடி அவர்கள் தமிழகத்தினுடைய எம்பிகளை உயர்த்தினார். 39 59 50% உயர்த்தி இருக்கின்றார்கள் இந்த மசோதாவில். கர்நாடகா 28 42 ஐயா, தெலங்கானா 17 26, ஆந்திரா 25 38. நம்முடைய தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திற்கும் 50% எம்பிக்களை உயர்த்தி கொடுத்தும் கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் எதுக்குன்னே தெரியாம கருப்பு சட்டை நேற்றிலிருந்து போட்டு தம்மா தும்மான்னு குதிக்கிறார். ஐயா ஸ்டாலின் அவர்களே, ஏதாவது பிபி கிபி வந்துட போது டாக்டர் போய் பார்த்து ஒரு மாத்திரை போட்டு 50% உயர்த்தி எல்லா மக்களுக்கும் சாதகமான ஒரு மசோதாவை கொண்டு வந்தும் கூட எதற்காக பாராளுமன்றத்தில் எதிர்க்கிறேன்? ஐயா ஸ்டாலின் அவர்கள் பொம்மைன்னு உங்களுக்கு தெரியுமா? ஐயா பொம்மைக்கு நம்ம என்ன கொடுப்போம்? ஐயா கீ கொடுப்போம். ஸ்டாலின் ஐயாவுக்கு காலையில கீ கொடுப்பாங்க 6 மணிக்கு 9 மணி வரைக்கும்
டெல்லி 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 பார். ஐயா திரும்ப 10 மணிக்கு கொடுத்தீங்கன்னா மத்தியானம் ஃபுல்லா ஹிந்தி 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 பார். சாயந்தரம் மறுபடியும் கீ கொடுத்தீங்கன்னா மத்திய அரசு எதிரானது 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 பார். அப்புறம் தூங்க போயிடுவாரு. காலையில மறுபடியும் கீ கொடுத்தா டெல்லி ஹிந்தி மத்திய அரசு எதிரானது. இதை தவிர 5 ஆண்டு காலத்துல முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடல. பழனிக்கு எதையும் செய்யல, முருகபெருமானுக்கு எதையும் செய்யல, யாருக்கும் எதையும் செய்யல. எதையும் செய்யாம அப்படியே கிளம்பி போற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவங்க தான் இருக்க போறாங்க. ஒரு படத்துல வடிவேல் என்ன சொல்லுவார், சும்மா உட்கார்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இன்னைக்கு ஸ்டாலின் ஐயாவை பார்த்தா தான் எவ்வளவு கஷ்டம் தெரியும். 5 ஆண்டு காலமாக எந்த வேலையும் செய்யாம சும்மாவே உட்கார்ந்து விட்டு இன்னைக்கு நீங்கள் ஏப்ரல் 23ஆம் தேதி அவரை விரட்டடிக்க போகின்றீர்கள். அன்பு சொந்தங்களே, நாங்கள் உங்களுக்கு இதெல்லாம் வாக்குறுதியாக கொடுக்கின்றோம். இறுதியிலே பாதிக்கப்பட்ட நம்முடைய சொந்தங்களுக்கு ரயில்வே மேம்பாலம் பாருங்கய்யா. நம்முடைய புது தாராபுரத்து ரோட்ல ஒரு ரயில்வே மேம்பாலத்தை போட்டாங்க. எப்பங்கய்யா போட்டாங்க? அடிக்கல் நாட்டுகள் எப்ப போட்டாங்க? தேர்தல் அறிவிப்பதற்கு ஒரு நாளுக்கு முன்னாடி. அன்னைக்கு உங்க யாருக்காவது தெரியுமா ஐபி கொடுத்துட்டு எஸ்கேப் ஆவாருன்னு? அன்னைக்கே எஸ்கேப் ஆகி போயிட்டார் ஐயா. அந்த ரயில்வே மேம்பாலம் அடிக்கல் நாட்டு விழாவுக்கு மொத்தமா 15 ரூபாய் செலவு பண்ணான். ஒரு தேங்காய் பழம் 5 ரூபா, ஒரு உடைக்கப்படா தேங்காய் 10 ரூபா, 15 ரூபாய்க்கு ஒரு அடிக்கல் நாட்டு விழா போட்டுட்டு இவனுதான் ஐயா பாவத்தை கட்ட ஆட்கள். ஐயா கிராமத்துல சொல்லுவீங்க, மொசை பிடிக்கிற நாய மூஞ்சியை பார்த்தா தெரிஞ்சு போயிடும். நீங்க சொல்லுவீங்க இவங்க எல்லாம் எந்த மொசலையும் பிடிக்க மாட்டாங்க, யாருக்கும் எந்த விதமான உதவியும் செய்யாத இந்த பேருபடிகளை நீங்கள் இங்கிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, அருமை சொந்தங்களே, வெயில் இருக்கிறீங்க, உங்களுக்கு பெரிய தகவல் தெரிஞ்சிருச்சு, நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க. அண்ணே திமுக காரனா இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்தாலும் சரி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, ஓட ஓட விரட்ட வேண்டும் என்றெல்லாம் முடிவெடுத்திருக்கின்றீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மே 4க்கு பிறகு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்றால் பழனியில் இருந்து அதிமுக சார்பாக, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக இரட்டையை ஜெயிக்க வச்சு நீங்க அனுப்பினாங்க. நடக்கும். அருமை காவி சொந்தங்களே, நம்முடைய பொது எதிரி யார் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் பொது எதிரி. என்னுடைய அருமை சகோதரர் பழனி கனகராஜ் அவர்கள் பக்கத்தில் இருக்கலாம். எந்த எதிர்பார்ப்பு இல்லாம திமுக காரங்களுக்கு சொல்லிட்டு போறேன், எதுக்கு பழனி கனகராஜ் இன்னும் திட்டுறீங்க? இன்னையே திட்டுறீங்க பழனி கனகராஜ் அப்படி, பழனி கனகராஜ் இப்படி. அவர் நம்முடைய வெற்றி வேட்பாளரோடு கை சேர்ந்து இணக்கமாக அண்ணன் தம்பிகளை போல ஒரு வெற்றியை உருவாக்கி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சிம்ம சுப்பனமாக பழனியில அண்ணன் பழனி கனகராஜ் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அருமை சொந்தங்கள், அந்த வெற்றியை பதிவு செய்து இரட்டையை சகித்த வெற்றியை இங்கே பெற்று இங்கிருந்து அண்ணன் அவர்களை கோட்டைக்கு மே 4ஆம் தேதி வெற்றி என இங்கிருந்து அனுப்பி வைக்க வேண்டும். ரவி மனோகரன் அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்று அன்போடு சொல்லி, அருமை சொந்தங்களே, போன வாரம் டிஜிபியை மாத்திட்டாங்க, 2 நாளைக்கு முன்னாடி தலைமைச் செயலரை மாத்திட்டாங்க, 23ஆம் தேதி முதலமைச்சரை மாத்திருக்கையா, எல்லாம் சரியா போயிடும். 3 பேர்த்தையும் மாற்றி விட்டால் தமிழகம் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி சுட்டிருக்கின்ற வெயில பொருட்படுத்தாமல் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா நம்ம அற்புதமான தலைவர்களுக்கு, நம்முடைய தொண்டர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டிய நேரம். அருமை சொந்தங்களே, நம்முடைய அண்ணன் ரவி மனோகரன் அவர்கள் வெற்றி வேட்பாளராக அவரை மாற்றி கடுமையாக களத்தில் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டிய நேரத்தில் நம்மோடு மேடையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், பழனி தொகுதியினுடைய பொறுப்பாளர் அண்ணன் KSN வேணுகோபால் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கு வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அதே போல இந்த பகுதியில் 1996 பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்டு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மூத்த தலைவர் அருமையண்ணன் திருமலைசாமி அவர்கள் இருக்கின்றார்கள். அவருக்கு வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பகுதியினுடைய நகர செயலாளர் அண்ணன் முருகானந்தம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கும் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நம்மோடு இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் நன்றி செலுத்த வேண்டிய நேரம். நம்முடைய மாவட்ட தலைவர் பாரதிய ஜனதா கட்சி அருமை அண்ணன் ஜெயராமன் அவர்கள், அதே போல நம்முடைய முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் செந்தில்குமார், மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் பொருளாதார ஆனந்த் அவர்கள், ரஞ்சிதம் அவர்கள், ஸ்ரீதம் அவர்கள், ஜெயகணேசன் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பூவேந்தன் அவர்கள், மாவட்டத்தினுடைய அவைத்தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் குப்புசாமி அவர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அண்ணன் குமாரசாமி அவர்கள்,
தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் அருமை தம்பிகள் மிகச்சிறப்பாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய பேச்சை கேட்டு கொடியை இறக்கி சைட்ல நிக்கிறாங்க. நன்றி தெரிவித்து தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்குடைய பொதுச் செயலாளர் சபரி அவர்களுக்கு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலர் நல்லசாமி அவர்களுக்கு, பாட்டாளி சொந்தங்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலர் வைரமுத்து அவர்களுக்கு, இந்திய ஜனநாயக கட்சி நின்று கொண்டிருக்கின்றார்கள் மாவட்ட செயலாளர் அல்தாப் ரஹ்மான் அவர்களுக்கு, பழனி நகர தலைவர் அருமை சகோதரர் பாரதிய ஜனதா கட்சி ஆனந்த்குமார் அவர்களுக்கு, கிழக்கோட்டிய தலைவர் பிரகாஷ் அவர்களுக்கு, மேற்கோட்டிய தலைவர் கவிதா சிவகுமார் அவர்களுக்கு எல்லோரும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, ஐயா சுட்டரிக்கின்ற வெயிலை பொருட்படுத்தாமல் எல்லோரும் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கான என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து, மறந்தும் இருந்து விடாதீர்கள், இருந்தும் மறந்து விடாதீர்கள். ஏப்ரல் 23ஆம் தேதி நம்முடைய வெற்றி சின்னம் இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை பழனியில பழனியினுடைய வளர்ச்சி அந்த ரவி மனோகர் அவர் கையில் இருக்கு என்று சொல்லி எல்லா தாய்மார்கள் அங்க இருக்கிறாங்க, பெரியவர்கள் இருக்கிறாங்க, கடைவீதியில் இருக்கக்கூடிய அண்ணன்மார்களுக்கு, ஆட்டோ டிரைவர் அவங்களுக்கு, எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன்.